பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் பாக்குறதுக்கு பழகு மல்லி. அப்பதான் எல்லாமே நல்லதாவே நடக்கும். இல்ல அந்த கயிறோட பவர் உனக்கு தெரியல, அதான் இப்படி நீ நின்னுகிட்டு இருக்கிற. என்ன பொறுத்த வரைக்கும் 10 நிமிஷம் அது மாப்பிள்ளை கையில இருந்தாலும் அது அதோட பவரை காட்டதான் செய்யும். நான் நம்புறேன். ஆனா எனக்கு நம்பிக்கை வரல பெரியம்மா. நீ நம்பாம போப்புல. ஆனா இப்ப நேரம் ஆகுது. பூஜைக்கு வந்தவங்க எல்லாம் என்னமோ ஏதோன்னு நினைக்க போறாங்க. முகத்தை அப்படியே சிரிச்ச மாதிரி வச்சுக்க, மனசெல்லாம் தளர விடாத. நம்பிக்கையோட இந்த கௌரி பூஜையை பண்ணு. பூஜை முடியறதுக்குள்ள அதிசயம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. நீ போ, நின்னுட்டே இருக்காத, போ போன்னு சொல்றல, போ. முருகா, என் அப்பனே, என் பிள்ளைய ஏமாத்திராதப்பா. நல்லபடியா இந்த ஃபங்க்ஷனை நடத்தி கொடுத்துறேன் சாமி. பெரியம்மா வாங்க. இதோ வரேன். பூஜை ஆரம்பிச்சிருவோம். மல்லி, இங்க பாரு, இந்த மனையில வந்து உட்காரு. முதல்ல பிள்ளையாரப்பனை மனசுல நினைச்சு கும்பிட்டு பூஜை ஆரம்பி. உட்கார். பிள்ளையாரப்பா, இந்த கௌரி பூஜை எந்த தடங்களும் இல்லாம சிறப்பா நடந்து முடியணும். ஓம் அஞ்சனாட்சியே போற்றி. ஓம் அஞ்சி அழைப்போர்க்கு அருள்பவளே போற்றி. ஓம் அஞ்செழுத்தின் நாதியே போற்றி. ஓம் அஞ்சொலாலே போற்றி. ஓம் அகமதி அழிப்பவளே போற்றி. ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி. ஓம் அகிலத்தை ஆள்பவளே போற்றி. ஓம் அங்கணியே போற்றி. ஓம் பேரண்டமே போற்றி. அங்கு பாசம் ஏந்தியவளே போற்றி. ஓம் அடியார் தீவினைகளை தீர்ப்பவளே போற்றி. ஓம் அடியார்க்கு துணையே போற்றி. அடங்கு பேரண்டமே போற்றி. பூஜையே முடிய போகுது. ஏதோ செய்ய போறேன்னு சொன்னீங்க, எதுவும் செய்யாம நின்னுட்டு இருக்கீங்க. ஓ, சீக்கிரமா நான் சொன்னதை ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. ஓம் மண்டங்கள் படைத்தவளே போற்றி. ஓம் தீவினைகள் தீர்ப்பவளே போற்றி. ஓம் அகிலத்தை ஆள்பவளே போற்றி. ஓம் அடியார்க்கு அமுதமானவளே போற்றி. ஓம் அடியார்க்கு எளியவளே போற்றி. மல்லிக்காக ரெடி பண்ண மிளகாத்தூள் மிக்ஸ்டு சாம்பிராணியை போட்டு விட்டுட்டியா? போட்டாச்சு. இப்ப வரும் பாருங்க. ஓம் மண்டங்கள் படைத்தவளே போற்றி. அது இந்த நேரத்துல சாம்பிராணி போக போட்டது. வாங்க வெளில போய் நிக்கலாம். ஓம் வீரியே போற்றி. ஓம் வேர்க்கண்ணி நாயகியே போற்றி. என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க?
சாம்பிராணி போக தானே பூஜைக்கு நல்லதுன்னு தான் போட சொன்னேன். அதுக்கு எதுக்கு இப்போ லபோ திபோன்னு கத்திக்கிட்டு இருக்க? பூஜையை சரியா செய்யறாளான்னு சிவன் சோதிக்கிறாருன்னு அர்த்தம். போய் தண்ணி கிண்ணியை கொடுத்து பூஜையை கண்டினியூ பண்ண சொல்லு. நீங்களாம் மனுஷங்க தானாங்க? நீங்க சொன்ன மாதிரி சிவனே சோதிக்கிறாருன்னே வச்சுக்குவோம். ஆனா மல்லி இந்த பூஜையை சிறப்பா செஞ்சு முடிப்பா. நீங்க வேணா பாத்துக்கோங்க. மல்லி இத பாரு மல்லி, என்ன நடந்தாலும் சரி பூஜையை முடிக்காம இந்த இடத்தை விட்டு நீ எந்திரிக்க கூடாது. கதிர் நாயகியே போற்றி. ஓம் வேள்வியின் பயனே போற்றி. ஐயோ வெண்பா, வெண்பா குட்டி, நீ முதல்ல வெளியே போய் நில்றா. ஆஹா, எனக்கு என்னாலும் என் அம்மா விட்டு நான் போக மாட்டேன். ஐயோ ராசாத்தி, அந்த வாண்டுக்கு திமிர பத்தியா? அந்த மல்லியோட சேர்ந்து அதுவும் நல்லா அனுபவிக்கட்டும். ஓம் வேதனை தீர்ப்பவளே போற்றி. கடைசியா ஒரே ஒரு பூதா இருக்கு, எப்படியாவது சொல்லி முடிச்சிரு மல்லி. தாயே, எல்லா தெய்வமும் வந்து என் பொண்ணுக்கு துணையா இங்க இருங்க. மல்லி ஒரே ஒரு போற்றி தான், எப்படி சொல்லி முடிச்சிருவா. சொல்லு மல்லி. அவங்கள அந்த துளசி தண்ணி எடுத்து குடிக்க சொல்லுங்க. துளசி தண்ணியா? அம்மன் பக்கத்துல இருக்க துளசி தீர்த்தம் தான் அம்மன் பிரசாதம். அத சாப்பிட்டா தோஷம் இல்ல, அதனால பூஜையோட பலன் கெடாது. அதை எடுத்து குடிச்சிட்டு பூஜையை முடிக்க சொல்லுங்க. விட்டுறாத மல்லி, எடுத்து போடு போடு. ஐயோ கடவுளே, என்ன சோதனை இது! விட்டுறாத பிள்ளை, எடுத்து போடு. மல்லிமா இந்தாங்க. குடி மல்லி குடி. குடிங்க மல்லிமா. எல்லாம் நின் செயல் போற்றி போற்றி. ஐ ஜாலி 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 ஜாலி. தாயே, மா இந்தாங்கம்மா, இத உங்க பொண்ணு கையில கொடுங்க. இந்த மல்லி, அம்மா இந்தாங்கம்மா, தீபாரதனை காட்டி பூஜையை முடிச்சிடலாம். ஓம் அம்பிகையே போற்றி, ஆதிசக்தியே போற்றி, அகிலாண்ட நாயகியே போற்றி, மகாலட்சுமி தாயே போற்றி, மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணிபுனைந்த அணியே, அணியும் மணிக்கு அழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெருவிருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. தீபாரதனை எடுத்துக்கணுமா? நல்லா இருப்பில்ல. விக்ன விநாயகர் புண்ணியத்துல சிறப்பா கௌரி பூஜையை முடிச்சிட்டோமா. பிள்ளையார் துணை இருக்கிறப்போ வேற யாரு என்ன கேடு நினைச்சாலும் இந்த பூஜையை கெடுக்க முடியாது. நீ கவலைப்படாது பிள்ளை, ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கிறான். விஜய் நம்ம பக்கம் இல்லையே பெரியம்மா. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி தோசை, கருவேப்பிலை பொடி இட்லி, ஆனியன் பொடி ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.